அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐக்கிய ஜனதா தளத்தின் லாலன் சிங், ராம்நாத் தாக்கூர் மத்திய அமைச்சர்களாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிதிஷ்குமார் கட்சிக்கு 2 கேபினெட் அமைச்சர்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இணையமைச்சர் பதவிகள் கோரி நிதிஷ்குமார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை எனவும் தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு 2 கேபினெட் அமைச்சர்கள் என தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய அமைச்சரவையில் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 2 கேபினெட் பதவிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். கனிமொழி, வணக்கம். டெல்லியில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை நடந்து வருகின்றது. நாளைய தினம் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்க இருக்கின்றார். இந்த நிலையில் அவரோடு யார் யாரெல்லாம் கேபினெட் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார்கள் என்பது நாடு முழுவதும் ஒரு பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கின்றது, பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய பிரதான கட்சிகளாக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிக எம்பிக்கள் வைத்திருக்கக்கூடிய கட்சியாக தெலுங்கு தேசம் கட்சியும், அதே போல நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதள் கட்சியும் இருக்கின்றது. எனவே நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதள் கட்சிக்கு 2 கேபினெட் அமைச்சர்கள் வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய அமைச்சரவையில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு 2 கேபினெட் அமைச்சர்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய முக்கிய எம்பிக்களாக இருக்கக்கூடிய லான் சிங் மற்றும் ராம்நாத் தாக்கூர் ஆகிய இருவரும் மத்திய அமைச்சராவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கேபினெட் அமைச்சர் பதவிகளுக்கு நிதிஷ்குமார் சம்மதம் தெரிவித்து விட்டதாக தகவல் வருகின்றது. அதே நேரத்தில் கூடுதலாக MOS என்று சொல்லக்கூடிய இணை அமைச்சர் பதவிகளும் தங்களுக்கு கூடுதலாக வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காலையிலே நாம் பார்த்திருந்தோம். தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரையிலே தெலுங்கு தேசம் கட்சியினுடைய சார்பிலே சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு 2 கேபினெட் அமைச்சர்களும் 4 MOS கொடுப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக காலையிலே அந்த தகவல் வெளியாகி இருந்தது. அதனை நாம் பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து தற்போது பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய முக்கிய கட்சியாகவும் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதாதள் கட்சிக்கு 2 கேபினெட் அமைச்சர்கள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முன்னதாக நிதிஷ்குமார் பல்வேறு அமைச்சர் துறைகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். முன்னதாக விவசாயத்துறை, அதே போல ரயில்வே துறை போன்றவையெல்லாம் வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். இதுல எந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நாளை தினம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கின்றது. 2 கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் சில MOS இணை அமைச்சர்களும் கேட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.